ஹே காய்ஸ், இன்னைக்கு எங்கே போக போகிறோம்னா ஏற்காடு தான் போக போகிறோம். இப்போ எங்கே இருக்கிறோம்னா வீட்டில் இருக்கோம். இன்றைக்கான vlog ஏற்காடு. எங்கெங்கெல்லாம் விசிட் பண்ண போகிறோம், என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. போய் அங்கே தான் பிளான் பண்ண போகிறோம். இது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி டேப்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஸ்டோரி போட்டிருந்தேன். ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிங்க. அப்போ தான் முன்கூட்டியே உங்களுக்கு அப்டேட்ஸ் எதாக இருந்தாலும் இன்ஸ்டாகிராமில் தெரிஞ்சு கம்யூனிட்டி டேப்லையும் அப்போ செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. சரி, ஓகேங்க. இதுக்கப்புறம் கோபுர வியூவில் பார்க்கலாம். இதுக்கு மேலே ஏற்காடு விலாகு தான். வேறு லெவலில் மழை பெஞ்சிருக்கு, வேறு லெவலில் இருக்க போகுது. அது இல்லாமல் இப்போ டைமிங் என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மணி ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு விசிபிலிட்டி கிடைச்சவொடனே நான் vlog பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சரி, ஓகேங்க. இங்கேருந்து இப்போ ஏற்காடு கிளம்பலாம். லெட்ஸ் கோ, லெட்ஸ் ஸ்டார்ட். சேனலுக்கு யாராவது பார்த்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். சரி, வாங்க இதுக்கு மேலே கோபுர வியூவில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட கொஞ்சம் விசிபிலிட்டி கிடைக்கிறதுக்கு 6 மணி பக்கம் ஆயிடுச்சு. இது இரும்பால பக்கம் இருக்கும். ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லாம் பார்க்காதவங்க போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லடாக் சீரீஸுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 60 எபிசோட்ஸ் போட்டிருப்போம். 61 இருந்திருக்கும். அது பிளேலிஸ்ட் லடாக் ரைட் 2021 இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். சேலம் இரும்பாலை தாண்டி போயிட்டுருக்கோம். அந்த மேகத்தெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூரியன் இப்போ வெளியே வரப்போகுது. அந்த இது வெளிச்சம், அந்த கீழேருந்து மேலே வர வெளிச்சம் அந்த மேகத்தில் போட்டு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு எப்படி ஒரு அழகான ஒரு வியூ. இந்த மரம் மறைச்சிக்கிச்சு, இல்லைன்னா அந்த செம்மையாக தெரியும். ஜங்ஷன் இந்தாண்டு இருக்குது. இந்தாண்ட அந்த பிரிட்ஜ் மேலே போகிற மாதிரி போயிட்டுருக்கோம். இன்னும் விடியறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. சிறிது நேரத்தில் நல்லா பலபட வென்று சன்ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி புதிய பஸ் ஸ்டாண்ட் போகலாம், மாவட்ட ஆட்சியர்கள் ஏற்காடு இப்படி போகலாம், அஸ்தம்பட்டி இந்த பக்கம் போகலாம். நம்ம ஆள் எங்கே இருக்காருன்னு தெரில. நம்ம ஒரு ஆளை மீட் பண்ண போகிறோம். மீட் பண்ணி அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண போகிறோம். அவர் எங்கே தெரிஞ்சிட்ருக்காருன்னு தெரில. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மேம்பாலம். ஹாய் ப்ரோ, நைஸ் டு மீட் யூ. நம்ம பட்ஜெட் பைக்கர். போலாமா? ஓகேங்க. புரட்சி தலைவி அம்மா பாலத்தை பார்க்க போகிறீங்க. பாருங்கள். புரட்சி தலைவி ஜெயலலிதா 2 அடுக்கு மேம்பாலம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதாங்க மேம்பாலத்தில் ஏற்காடு போகிற ரூட்டு. செம்மையாக இருக்குல்ல. சன்ரைஸ் ஆக போகுது, வேறு லெவலில் இருக்க போகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது சன்ரைஸ் ஆகிறது பயங்கரமாக இருக்க போகுது. ஏற்காடு பாருங்கள், எல்லாம் அப்படியே மிஸ்டாக தான் இருக்குது ஃபுல்லாக. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மிஸ்ட் இறங்குமா என்னன்னு தெரில. நான் போகல, எவ்வளோ மிஸ்ட் இருக்குன்னு தெரில. அந்த மிஸ்ட்டோட போனோம்னா செம்மையாக இருக்கும்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். பட் ஆனால் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரில, பார்ப்போம். ஃபுல்லாக சைக்கிளர்ஸ் போகிறாங்க. வா, மார்னிங் பூஸ்ட்டுங்கிற மாதிரி மார்னிங் வார்மப் எப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்களா? நாம் பைக்கில் போயிட்டுருக்கோம். நம்மளோட வார்மப் எப்பயுமே பைக்கில் தான், நம்ம ஏஞ்சலோட. ஏற்காடுங்க 27 கிலோமீட்டருங்க. எந்த சைடு போகணுன்னா நம்ம இந்த சைடு தாங்க போகணும். இதுதான் அஸ்தம்பட்டி. இங்கே பாருங்கள், சேவ் ஃபாரஸ்ட். அந்த பாருங்கள் எருமை, அதை கிட்டத்தட்ட எருமை இல்லை காட்டெருமை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சும்மா வேறு லெவலில் இருக்கும் அதோட லுக் அண்ட் ஸ்டைலு. ரொம்ப அழகாக இருக்கும், பயங்கரமாக செஞ்சுருப்பாங்க. இதாங்க சேலம் நீதிமன்றம், தெரியுதுங்களா? சேலத்தை எந்தளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கவர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இந்தாண்ட போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு தனித்தனி ஜெயில் பிரித்து வச்சுருப்பாங்க. அங்கே காட்டுறேன் மேபி பாருங்க. இது பெண்கள் தணிக்கை சிறை. இது மத்திய சிறைச்சாலை சேலம். எப்படி இருக்குது பாருங்கள். ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக பிரிச்சிருக்காங்க. இங்கே எவ்வளோ? 99 ரூபா 71 காசு. ஹாய், இல்லை ஏற்காடா? லடாக் முடிச்சலாம் 1.5 மாதம் ஆகிடுச்சு. எஸ், நைஸ் டு மீட் யூ. உங்கள் பேர்? உங்கள் பேர்? ஆமாம். தாங்கள்? வாங்க போகலாம், பார்த்துக்கலாம். 400ண்ணா. ஆ அது
100 தான் அடிச்சிங்களா? 400 சொன்னேண்ணா. நம்ம ஊர் கொலவெறி இன்னும் 300 கிடைங்க. 300ன்னு 400ன்னு சொன்னேன். காடு 23 கண்ணாங்குறிச்சி வந்து இந்த 4 கிலோமீட்டருங்க. என்னங்க ஆற்று தண்ணி போகிற மாதிரி இங்கே ஏதோ கடல் போயிட்டுருக்கு. சரி உருட்டும். ஆற்றுக்குள்ளே நம்ம இதை விட அதிகமான பெரிய பெரிய கடல்லாம் பார்த்தாச்சு. இது கொஞ்சம் பெரிய கடலாக தான் இருக்குது. ரோட்டில் வந்து கடல் இருக்கிறது இங்கே தான் பார்ப்பீங்க. வேறு லெவலில் இருக்கலாம்னா நேற்று மழை பெஞ்சிது இல்லை ஹெவியா, அதில் வந்தால் தண்ணிங்க தேங்கி நிற்கி. ஏற்காடு பாருங்க, இன்னும் 20 கிலோமீட்டர்ஸ் தான். கிட்டத்தட்ட வந்து நம்ம அடிவாரம் பக்கம் வந்துட்டோம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு மழை எப்படி தெரியுது பாருங்க. வேற மாதிரி இதில் கொஞ்சம் ஏர் விண்டு அடிக்கும். ஏன்னா நான் வைசரை ஓப்பன் பண்ணி விட்டு தான் விளாக் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே ஃபாக் எப்படி தெரியுது பாருங்கள். சூரியனை தான் வந்தது தெரியவே இல்லை, ஆனால் அந்த மரம் மறைச்சிட்ருக்கு. பார்ப்போம். ஏற்காடு தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆல்ரெடி வந்தாச்சுங்க நிறைய டைம். ஹாய் ப்ரோ, உங்கள் பேர்? வசந்த். எனக்காக வந்திருந்தீங்களா? ஆ ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நானும் பயந்துட்டு நீங்கள் குப்பனூர் வழியாக போயிருங்களோ? இல்லை இந்த வழியாக தான் வந்தாகணும். ஏன்னா நிறைய பேர் வந்து மெயினான ரூட் இது தான் தெரியும். அதனால தான் சரி நானும் சரி கிளம்பிடலாமா, 6:30 மணி ஆயிடுச்சு. நான் 6லேருந்து 7 மணிக்கு தான் வேலை போவேன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக மலை ஏறணும்னு சொல்லியிருந்தீங்களா? சரி வாங்க டீ சாப்பிட்டு. டீ குடிக்கிற பழக்கம் இல்லை. ஓகேங்க, இதுக்கு மேலே மலைப்பாதை ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே வெறித்தனமாக வந்து ஏற வேண்டியதான். நம்ம பாரதி எங்கே தூக்கிட்டு விட்டு போகிறோன்னு தெரியல, பார்த்துக்கலாம். பாரதி பிடிச்சிக்கா. நம்மளுக்கு கார்னரிங் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்குமே, அதனால தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஏவி ஃபேமிலி நிறைய பேர்த்து வெயிட் பண்ணேன். சூப்பர், நல்ல ஒரு லவ் அண்ட் சப்போர்ட். இங்கே வந்து மங்கீஸ் நிறையவே இருக்குது பாருங்கள். பட் வைசரை க்ளோஸ் பண்ணாமல் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். சில்லறக்கா கண்ணு. இதுக்கு மேலே செம்மையாக இருக்க போதுங்க, கிளைமேட்லேருந்து எல்லாமே. ஸோ வேறு லெவலில் அப்படியே மேலே ஏறி போயிட்டே இருக்கோம். ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள், பழம் தராங்க. சூப்பர், வேறு மாதிரி. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு மேலே மலை. உங்களுக்கு சூப்பராக தெரியும்னு நினைக்கிறேன். சும்மா நம்ம ஏஞ்சல் பறக்க விட்றோம் வித் பிளீனோட. வைசரில் நல்லா அடிக்குதுங்க சூரிய வெளிச்சம். அதனால் வந்து வைசரை ஓப்பன் பண்ணி விட்டு பேசுகிறேன். கம்மியான ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 50 ஆவரேஜாக தான் போக போகிறோம். விண்ட்ஷீல்டு கொஞ்சம் மறைச்சா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பயங்கரமாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. மழை நீர் உயிர் நீர் வேற மாதிரிங்க. ஏஞ்சல் சவுண்ட் இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். ஏற்காடு இன்னும் 18 கிலோமீட்டர் தாங்க. கொஞ்சம் இங்கே வந்து வண்டி கார்னரிங் நிறைய வரும், கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்திக்கலாம்.
இவங்க எல்லாமே பொள்ளாச்சியிலேருந்து வந்திருக்காங்க. எஸ்டர்டே வந்து 4 o'clock ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஊர்லேருந்து வந்து செப்பரேட்டாக ரூம் எடுத்து கிட்டத்தட்ட 9 o'clockலேருந்து நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க. 10 பைக்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட நம்மளோட பைக்ஸையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 12 பைக்ஸ் இப்போ இருக்குது. இந்த ட்ரிப் வந்து பயங்கரமாக இருக்க போது. நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். எல்லாம் R15, KTM, டியூக், NS 200. இந்த V3 பாருங்க, செம்மையாக இருக்குல்ல. மொத்தம் 20 வளைவுகள் இருக்குங்க இங்கே ஏற்காடு மட்டும். இது கம்மி தாங்க, 70 என்னமோ வந்து வரும். என்னது, ஹாய். இங்கே சேஃப் இல்லை, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிடலாம். இந்த இடத்துல கொஞ்சம் சேஃப் இல்லை, ஏன்னா எல்லாமே கரு வளைவு. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒரு பிளேஸுக்கு போய் நிறுத்திட்டு பார்த்துக்கோம். எங்கே போனாலும் நம்ம AVF இந்த மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட் கிடைக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபுல்லாக பாருங்க மிஸ்ட்டு தான், பாருங்க மிஸ்ட்டு எப்படி போகுதுன்னு. ஓகேங்க, இப்போ நிறைய நம்மளோட இவங்க வந்து இப்போ பார்த்தவங்க வந்து ஒசூர்லேருந்து வந்திருக்காங்க. நான் லடாக்கை பற்றி நிறைய விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா வீடியோ லென்த்தாக போகணுங்கிறதுனால அவங்ககிட்ட பேசிட்டு அப்படியே வந்துட்டுருக்கோம். மேலே போய் பார்க்கலாம், இன்னும் நிறைய பேசலாம், நிறைய பேர்த்தோட பேச முடியும். அதுக்காக தான் என்னடா அவங்ககிட்ட பேசிட்டு இன்ட்ரடியூஸ் கூட பண்ணாமல் பேசாமல் வந்துட்டு அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். இல்லைங்க, பேசிக்கிட்டு தாங்க இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு 10 minutes சம்திங். நம்ம ஏஞ்சல் யாரு? வாவ், இங்கே பாருங்களா மிஸ்டர். ஊராட்சி ஒன்றிய ஏற்காடு தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதுக்கு போல் நிறைய ஷாப்ஸ் இங்கே இருக்குங்க.
வேறு மாதிரி இருக்கும். போட் ஹவுஸ் பக்கம் போகலாங்க. அந்த எந்தாண்ட ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க, போய் பார்ப்போம். டிக்கெட் எதாவது ஆக மாட்டேங்கிறா. பைக்குக்கு 15 ரூபாங்க இந்த சைடு. பார்க் பூங்கா, அம்மா பூங்காவா அந்தாண்ட? பயமலை விட்டுறலாம். பகல் கொள்ளையா இருக்குல்ல. ஓகேங்க, ஜம்ப் பாருங்க. மூங்கில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒரு பையனை முன்னாடி விட்டு ஓட்டியிருக்கோம். அப்படியே போகிற வாக்கில் அப்படியே உதச்சி தள்ளிப்பலான்னு தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். பாரதியா ஓ அப்படியே ஸ்லோமா போட்டு ஒரு பிஜிஎம் போட்டு விட்டுற வேண்டியதான். க்ளவுஸ் மட்டும் தான் போடல. பாரதி வந்திருக்கான். அந்த வியூ பாயிண்ட்டு என்னங்க அது? ஏங்க ரியலி ஷாக்கிங். நான் போய் குதிக்கிறேன். ஓ கடல் மாத்தா அப்படிங்கிற மாதிரி. 3000 அடிக்கு போடலாமா? ஐயோ இது என்னையா அது இவ்வளோ ஸ்மோக்கு? பின்னி பின்னி சின்ன இலையோடும் நெஞ்சு வெள்ளும் வண்ண துணி போல ஒண்ணுக்கொண்டுதான் இணைஞ்சி இருக்கு. உறவு எல்லாம் அமைஞ்சி இருக்கு. அள்ளி அள்ளி தந்து உறவாடும் அண்ணமடி இந்த நிலம் போல சிலருக்குத்தான் மனசு இருக்கு. மேட்டூரும் தெரியுமாரு, டெலஸ்கோப் வச்சிருக்கானு சொல்லி கேட்டேன். அதான் போய் கேட்கலாம். தெரியலன்னா கொள்றான் அவனை. இங்கே மிஸ்ட்லேயே கீழே இருக்கிற வீடு தெரியலையா, அங்கே மேட்டூர் தெரியுமா அவனுக்கு? பார்க்கலாம். வா பாருங்களேன், செம்மையாக இருக்கு. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up.